ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான புளிச்சை கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கீரையை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா தண்ணியிலேயே கீரையை நல்லா வேக வச்சு அதை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 7-8 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்தப்புறம் நம்ம எடுத்து கீரையில் சேர்த்துக்கலாம். இது கூடயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான புளிச்சை கீரை கடையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.